ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. வேகமா வாசிக்கலாமா? ஆமென். எவை எல்லாவற்றிலும், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இவை எல்லாவற்றிலும். ஆமென். இவை எல்லாவற்றிலும். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனைகளே இல்லாததுனால வெற்றி வரப்போகிறது இல்லை. ஆமென். ஒன்றை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ளணும். இந்த வருஷத்தின் இறுதியிலே வரும் பொழுது நம்ம ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நம்ம யோசிப்போம், இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், இந்த பிரச்சனைகள் மாறிடும். ஆனால் ஒன்று போனால் இன்னொன்று வருது. அப்போ விரக்தி அடைகிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? இட் இஸ் நாட் அ லைஃப் வித் பெட் ஆஃப் ரோசஸ். ஆமென். ஹல்லேலூயா. அதில் உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தப்பிச்சு நான் வாழ்ந்துருவேன், நான் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கணும், எனக்கு எல்லாமே ஜெபிச்சதெல்லாம் நடந்துடணும், நான் நினைச்ச மாதிரிலாம் என் வாழ்க்கை அமைஞ்சிடணும் அப்படின்னா அப்படி அமையாது. ஆனா தேவன் நமக்காக என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அது அத்தனையும் நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமாய் நடைபெறும். ஆமென். ஆகவே நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. நாம் முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு தான் ஜெயம். we have the victory. நாம் முற்றிலும் எல்லாவற்றிலும், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். என்ன எல்லாவற்றிலும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது கிறிஸ்துவின் அன்பினிடத்திற்கு இன்னும் அதிகமாக என்னை சேர்க்க வேண்டுமே தவிர எதுவுமே என்னை அவரிடத்திலிருந்து பிரிக்க கூடாது. ஆமென். இதுவரைக்கும் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். சந்திச்சவங்க மாத்திரம் கை தூக்குங்க. நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த பிரச்சனையும் நம்மளை பிரிக்காததுனால தான் இன்றைக்கு இங்க ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்ம சொல்லலாம், பவுல் இத்தனை பாடுகளையும் கடந்து வந்த பிறகுதான் இதை எழுதுகிறார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, இதை எழுதினவருக்கு தெரியுமா, அவங்க பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. நான் படுற கஷ்டத்துல என்னுடைய உபத்திரம் யாருக்கு புரியும்? என்னால் இந்த வேதனையை தாங்க முடியல. எத்தனையோ முறை பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகரிக்கும் போது, போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு எத்தனையோ பேர் இந்த இடத்துல எத்தனையோ முறை கேட்டிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இந்த இடத்துல இருக்கிறோம், ஒரு நம்பிக்கையோடு என் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அப்போ இதனால நமக்கு என்ன புரிகிறது? 2024 டிசம்பர் 15 வரைக்கும் எதுவும் என்னை அசைக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, கடன் வந்தது, வெட்கம் வந்தது, அவமானம் வந்தது, நிந்தைகள் வந்தது, மரணம் கூட வந்தது. ஆனால் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியவில்லை. நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவளாய் நான் இருக்கிறேன். ஜெயம் கொண்டவனாய் நான் இருக்கிறேன். This is a defeat for us, Satan, and it is a victory for us. நமக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கோ வெட்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரைக்கும் எனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இனிமேலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன்.
நான் 2001 ஜானஸோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சு, ஃபஸ்ட் இயர் பர்த்டே ஜானஸ்க்கு செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அதோட பிரச்சனை புயல் மாதிரி வீசுச்சு எங்களுக்கு எங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறமா பாஸ்டராக நாங்கள் எல்லாருமே ஆம்பூர் வந்துட்டு அதன் பிறகு நான் மறுபடியும் சென்னை போயிட்டு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்டுட்டு அதன் பிறகு தான் நான் ஆம்பூருக்கு வந்தேன். ஸோ அந்த 2002 ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் வந்துச்சு. எல்லா பக்கத்துலேயும் எப்பக்கத்துலேயும் நெருக்கம் தான். கடன்காரர்கள் ஒரு பக்கம், கணவர் என் கூட இல்லை. கிட்டத்தட்ட 8 மாதம் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்க்கலை, பேசலை. அவ்வளவுதான், என் வாழ்க்கை இருண்டுருச்சு. 2 பேருமே குட்டி குட்டி பிள்ளைங்க. என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிருச்சு. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ அவமானம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு நிந்தைகள், இது இந்த கேள்வி என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது பைத்தியம் ஒன்று தான் பிடிக்கல. பஸ்ஸில் ஏறுவேன், எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்குறதுன்னு மறந்துடுவேன். அப்படியே யோசிச்சு கண்ணீரோடு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஸ்டாப்பிங் தள்ளி மாற்றி இறங்கிட்டு திருப்பி மறுபடியும் எதிரில் போய் மறுபடியும் வேறு பஸ் பிடிச்சி இந்த பக்கம் வருவேன். அப்படிலாம், அதாவது மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஒரே மாதத்தில் 13 கிலோ குறைஞ்சேன். அந்த மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸுனால கவலை மனசில் யோசிச்சு எந்த நேரமும் வாழ வேண்டாம், பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுத்து சாகடிச்சிட்டு நம்மளும் செத்துடலாம், இதுதான் என் நிலைமை. அப்போது அந்த 2002 மார்ச் 14 என்னுடைய பிறந்த நாள் வந்துச்சு. சிறு வயதுலேருந்து எங்கள் அப்பா என் பிறந்த நாள் அப்படியே பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவார். அப்போ அந்த பிறந்த நாள் எனக்கு ஒரு இருண்ட நாள் மாதிரி இருந்தது. நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு எனக்கு இவ்வளோ பாடு, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை. ஏன்னா இவரும் நானும் பேசக்கூட இல்லை, ஃபோனில் கூட நாங்கள் பேசிக்கல. முடிஞ்சிருச்சு, என் லைஃப் ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது என்னோடய ஃப்ரெண்டு அப்போது எனக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த கிஃப்ட்டை எனக்கு கிஃப்ட் பண்ணா. இந்த கிஃப்ட் எனக்கு இது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எத்தனையோ கிஃப்ட் வந்தது. ஆனால் இந்த கிஃப்ட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே ஈடாக முடியல. இதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இஃப் நத்திங் எவர் வென்ட் ராங் இன் யோர் லைஃப், யூ வுடன்ட் ஹவ் ஹேட் அ சான்ஸ் to grow stronger. உன் வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகள் எதுவுமே ப்ராப்ளம்ஸே உன் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா, இஃப் நத்திங் எவர் வென்ட் ராங் இன் யுவர் லைஃப், எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருந்தால், ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நிறைய எதுவுமே பர்ஃபெக்டாக நடக்கலை. ஸோ பர்ஃபெக்டாக நடந்திருந்தால் நீ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ பலசாலியா வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு நீ பலன் அடைஞ்சிருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் என் பெட்ரூமில் என் கண்ணாடி பக்கத்தில் இது இருக்கும். இந்த வார்த்தையை பார்த்து நான் சொல்லுவேன், இஃப் நத்திங் எவர் வென்ட் ராங் இன் மை லைஃப், ஐ வுடன்ட் ஹவ் ஹேட் அ சான்ஸ் டு க்ரோ ஸ்ட்ராங்கர். என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், தனிமைகள், வெறுமைகள், மனிதர்களுடைய ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், பணப்போராட்டங்கள், கடன்கள், வியாதிகள், மரணங்கள், இவைகள் என்னை உடைத்து உருவாக்கி கொண்டே இருந்தது. நான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னைக்கு இருக்கிற பலன் எனக்கு அன்னைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், 20 வருஷம் கழித்து எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்ட பிறகு இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நான் பலனாய் இருக்கிறேன். என்னை எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நான் இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் நான் இருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து நம்ம சோர்ந்து போகிறதற்காக அழைக்கப்படலை. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் இருக்கும், வியாதிகள் வரும். இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது, நான் ஆண்டவரை தேடுறேனே, அவருக்கு பயந்து நடக்கிறேன், வரும். ஆனால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அவைகளை ஜெயித்து மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் தருவார். அவர் நம்மோடு. இது எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரெண்டு, கிறிஸ்தவ ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஷீ இஸ் a Hindu. அவங்களுக்கே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா, எனக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளே இருக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று எனக்கு வார்த்தை எழுதி வைத்திருக்கும் பொழுது, நான் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் எம்மாத்திரம், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.
ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வருஷத்துக்கு இறுதிக்கு வந்துட்டோம். எதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க, எதை நினைத்தும் கலங்காதீங்க. என்ன நடந்திருந்தாலும் நடக்காம போயிருந்தாலும், நீங்க எதிர்பார்த்த காரியம் இந்த வருஷமும் எனக்கு நடக்கல, வருஷமே முடிய போகுது, நோ ப்ராப்ளம். தேவனுடைய நேரத்திலே, தேவனுடைய திட்டத்தின் காலத்திலே, அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அவரை நம்பி இருக்கிற நானும் நீங்களும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை. பிசாசு வெட்கப்பட்டு போவான், நானும் நீங்களும் முற்றிலும் இவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.